காலை வேளையிலும் தேவன் நம் மத்தியில் எழுந்தருளி இருக்கிறதுக்காய் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்னோட கூட என் சிங்காசனத்தில் உட்காரும்படி அவனுக்கு அருள் செய்வேன் என்று உயிர்த்தெழுந்து மகிமையடைந்து கிறிஸ்துவுடைய வார்த்தைகளை அப்போஸ்தலனாகிய யோவான் இங்கே எழுதுகிறதை நாம் வாசிக்கிறோம். சபைகளுக்கு சபையின் குறைபாடுகள் சொல்லப்பட்டு சபை எங்கெல்லாம் ஜெயம் கொள்ள வேண்டும், மனவாட்டியாகிய சபை ஜெயம் கொள்ளக்கூடியதை குறித்து அங்கே அப்போஸ்தலனாகிய யோவானை கொண்டு எழுதின இந்த வாக்கியங்களை நாம் வாசிக்க கேட்டோம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் இருக்கிறது போல அமர்ந்திருக்கிறது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்னோடே கூட என் சிங்காசனத்தில் உட்காரும்படி அவனுக்கு அருள் செய்வேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். மகிமையடைந்த கிறிஸ்து ஜெயம் கொண்டு அவர் மரணத்தை, அவர் உலகத்தை, பாவத்தை, பிசாசை, மரணத்தை, பாதாளத்தை அவர் ஜெயித்திருக்கிறார் என்ற இடத்தில்தான் இந்த ஜெயம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரோமர் 1ஆம் அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியினாலே மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்டதனால் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன். 30 வருடங்கள் அவர் யோசேப்பின் குமாரன். அவரை கண்டவர்கள் மரியாளின் குமாரன், யோசேப்பின் குமாரன், தச்சனின் மகன், கலிலேயாவில் இருந்து வந்தவர் என்று பல பெயர்கள் அவருக்கு கொடுத்தார்கள். பரிசேயர்கள், வேதபாரகர்கள் அவருக்கு 20 எதிர்மறையான பெயர்களை அவர்களுக்கு கொடுத்தார்கள். அவருக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு 20 எதிர்மறையான பெயர்கள் பரிசேயர், வேதபாரகர், பரிசேயரால் கொடுக்கப்பட்டது. பிசாசுக்கு தலைவன், பைத்தியக்காரன், ஜனத்தை கலக்குகிறவன், வேத புரட்டன் என்றெல்லாம் அவருக்கு பல பெயரை அவருக்கு கொடுத்தார்கள். அதல்ல, அவர் எப்படிப்பட்டவர் என்பது அவர் உயிரோடு எழுந்த பின்புதான் அது ரூபிக்கப்படுகிறதாக ரோமன் நிருபக்காரர் எழுதுகிறார். அவர் தாவீதின் சந்ததியில் பிறந்தவர், பரிசுத்தமுள்ள ஆவியினாலே மரித்தோர் இருந்து உயிர்த்தெழுந்ததினால் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டது. இந்த யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தை யோவான் அப்போஸ்தலன் தன்னுடைய சுவிசேஷத்தை எழுதும் பொழுது 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே இயேசு உயிரோடு எழுந்து வரும் வரைக்கும் வேத வாக்கியங்களையும் நாங்கள் அறியவில்லை, இயேசு சொன்ன வசனங்களையும் நாங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று எழுதுகிறார். வேத வாக்கியங்கள் என்பது மோசேயினால் எழுதப்பட்டவைகள். இயேசு சொன்ன வசனங்கள் என்பது அந்த வேத வாக்கியங்களின் விளக்க உரையாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அவர் ஜனத்தோடு லகுவாக பேசுகிறார், ஓமைகளோடு அவர் பேசுகிறார். அதோடைய சரியான தன்மையை ஜனங்கள் புரிந்து கொள்ள இயலவில்லை. சில காரியங்களை லகுவாக பேசுகிறார், சில விஷயங்களை அவர் ஓமைகளாக பேசுகிறார். ஆனால் சீஷர்களுக்கு அவர் தம்முடைய ஓமைகளை அவர் வெளிப்படுத்தி பேசுகிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இது எல்லாம் வேத வாக்கியத்தை அவர் வெளிப்படுத்தக்கூடிய இடத்தில் தான் அவருடைய வசனங்கள் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்திலே அவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய நமக்கு எச்சரிப்புகளாக எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. எவைகள் எல்லாம் பழைய ஏற்பாட்டிலே நடந்த எல்லாம். ஆனால் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலே அவர் இஸ்ரவேலுடைய பிரயாணத்தை குறித்து அவர் எழுதுகிறார். இவைகள் எல்லாம் அவர்களுக்கு நேரிட்டது என்பது நமக்கு திருஷ்டாந்தங்களாக நேரிட்டிருக்கிறது, நமக்கு அவைகள் படிப்பினைகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சபைக்கு அவர் எழுதுகிறார். பழைய ஏற்பாட்டில் எல்லாம் நிழலாட்டங்களாக இருக்கிறது. அதன் மெய்ப்பொருள் புதிய ஏற்பாட்டின் சபை, அதன் மெய்ப்பொருள் கிறிஸ்து இயேசு என்பதாக இருக்கிறது. அவர்களுடைய ஜீவியத்திலே நடந்தவைகள் எல்லாம் நிழலாட்டங்கள், and picture and image. ஆனால்
ரியாலிட்டி எது அப்படின்னா, கிறிஸ்துவும் அவருடைய சபையும் தான் மெய்ப்பொருள் என்ற இடத்துல இருக்கிறோம். அவர்கள் எல்லோரும் நிழலாட்டங்களாகவும் நாம் மெய்ப்பொருளாகவும் இருக்கிறோம் என்பதை தான் கொரிந்து சபைக்கு 10ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்திலே அவைகளெல்லாம் அவர்களுக்கு நேரிட்டது என்பது திருஷ்டாந்தங்கள். கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய நமக்கு அவைகள் எச்சரிப்பாகவும் போதனையாகவும் கொடுக்கப்படுகிறது என்று கொண்டு வருகிறது. நாம் அறிந்திருக்கிறபடி ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் அங்கே அந்த காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு ஆபிரகாமை தேவன் அழைத்ததை நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு அழைப்பு அங்கே கொடுக்கப்படுகிறது. மகிமையின் தேவனாக, உன்னதமான தேவனாக, சர்வவல்லமுள்ள தேவனாக, சதா காலம் உள்ள தேவனாக, மகிமையின் தேவனை அவன் தரிசித்து அதிலிருந்து வளர்ந்து வருகிறார். கடைசியாக எனக்காக யாவையும் செய்து முடிக்கக்கூடிய யெகோவா ஈரே என்ற வெளிச்சத்தில் தான் ஆபிரகாம் அங்கே நடக்கிறார். தன்னை அழைத்த தேவனை குறித்த அறிவை ஆபிரகாம் அடைந்து கொண்டே வருகிறார். தேவனும் தான் அழைத்த ஆபிரகாமை சூழ்நிலைகளிலே அறிந்து கொண்டே வருகிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பலமுறை இதை நாம் கேட்டும் இருக்கிறோம். ஆனால் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் தான், நீ பிள்ளையாண்டான் மேல் கை போடாதே, இப்பொழுது நீ யார் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அங்கே நிறை குறைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்மவேலுடைய குறைபாடுகள் எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கு பின்பாக நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்று சொல்லப்பட்டது எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஆபிரகாம் விசுவாசத்தினால் அழைக்கப்பட்ட விசுவாசத்துக்கு தகப்பனாக இருக்கிறார். அவர் விசுவாசத்தில் வல்லவராக இருந்தார். தேவன் சொன்ன காரியங்கள் ஒன்றும் ஏற்றுக்கொள்ள சாத்தியம் இல்லை என்ற காலகட்டத்திலேயே அவர் விசுவாச குறைவோ அவிசுவாசமோ இல்லாதபடிக்கு விசுவாசத்தில் வல்லவராக இருந்தார் என்று ரோம நிருபக்காரர் 4ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே எழுதுகிறார். எந்த விதமான சாத்தியமும் இல்லை. அவன் சரீரம் மரித்ததாகவும் சாராளின் கர்ப்பம் மரித்ததாகவும் இருந்த நேரத்திலே 75 வயதிலே அழைக்கப்பட்ட அவன் அங்கே 25 ஆண்டுகள் அவன் காத்திருக்கிறான். காத்திருப்பு 25 காலம் என்பது மிக நெடிய கால கணக்கு. அதிலே அவன் பொறுமையோட காத்திருந்தான். அவன் அவிசுவாசமாக இருக்கவில்லை, அவன் விசுவாசத்தில் வல்லவனானான் என்று ரோம நிருபக்காரர் அதை எழுதுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் பழைய ஏற்பாட்டின்படி சரியாக நடந்த, அதை சரியாக கற்றுக்கொண்ட ஒரு நபராக இருக்கிறார். 17 வருடங்கள் கமாலியல் இடத்திலே அவர் கற்றுக்கொண்டு இருக்கிறார். 17 வருடங்கள் அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கற்றுக்கொண்டேன் என்று எழுதுகிறார். அந்த இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அவர் கற்றுக்கொண்ட 17 வருடங்களுக்கான அத்தாட்சி அந்த கலாத்தியர் நிருபத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அவ்வளவு சரியாக வேத வாக்கியங்களையும் இயேசு சொன்ன வசனங்களையும் கற்றுக்கொண்டுதான் அவர் ரோம நிருபத்தை அவர் எழுதுகிறார். நான் மனிதனிடத்தில் கற்றதும் இல்லை, பெற்றதும் இல்லை, கற்றதும் இல்லை என்று சொன்ன அவர்தான் ரோம நிருபத்திலே அதை எழுதுகிறார். அவன் விசுவாசத்தில் வல்லவனானான் என்று எழுதுகிறார். இது எல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நான் கொண்டு வருகிறேன். பழைய ஏற்பாட்டில் நடந்தவைகள் எல்லாம் நமக்கு முன்னுதாரணமாக திருஷ்டாந்தங்களாக கொடுக்கப்பட்டது. அவர்களுடைய சடங்காச்சாரங்கள் எல்லாம் இங்கு நமக்கு மெய்ப்பொருளாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். அவர்கள் ஓய்வு நாளை இன்றைக்கும் கொண்டாடுகிறார்கள். மாத பிறப்பை இன்றைக்கும் கொண்டாடுகிறார்கள். அங்கே தேவனுடைய பண்டிகைகளை இன்றைக்கும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். பஸ்காவை அவர்கள் அனுசரிக்கிறார்கள் இல்லையா? கூடார பண்டிகையை அவர்கள் கொண்டாடுகிறார்கள். ஆனால் இவைகள் எல்லாம் நிழலாட்டங்களாக இருக்கிறது. மெய்ப்பொருள் என்ன? மெய்ப்பொருள் என்பது கிறிஸ்து என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஓய்வு நாளின் மெய்ப்பொருள் யாரு? கிறிஸ்துவை குறித்தது. ஓய்வு நாளுடைய உபதேசம் என்பது கிறிஸ்துவை குறித்ததாக இருக்கிறது. அதனால்தான் அவர் சொல்கிறார், ஓய்வு நாளுக்கும் அவர் ஆண்டவராக இருக்கிறார், ஓய்வு நாளிலும் அவர் பெரியவராக இருக்கிறார், ஆலயத்திலும் அவர் பெரியவராக இருக்கிறார், சாலமோனிலும் பெரியவராக இருக்கிறார், யாக்கோபிலும் பெரியவராக இருக்கிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு தான் அங்கே அஸ்திபாரம் இஸ்ரவேலர்களுக்கு. ஆபிரகாம் என் நாளைக்கான ஆசையாக இருந்தான், கண்டு கலிகூர்ந்தான் சொல்லிட்டார். இவருக்கு 30 வயசு கூட ஆகல, ஆபிரகாம் இவரை கண்டார் அப்படின்னா, ஆபிரகாம் என்னை கண்டு கலிகூர்ந்தான், என்னை காண ஆசையாக இருந்தார். ஈசாக்கு என்பது இவருக்கு முன்னுதாரணம். அந்த சந்ததி கிறிஸ்துவே என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொண்டு வருகிறார். யாக்கோபிலும் இவர் பெரியவர் என்று கொண்டு வந்து விட்டார். தாவீதின் குமாரன்
தாவீதின் குமாரன் சாலமோன் கட்டின ஆலயத்திலும் இவர் பெரியவர். நீங்கள் கண்டு அதிசயித்து பேசிக்கொள்ளுகிறீர்களே, உங்கள் எதிராளிகள் மேல் ஒரு நியாய தீர்ப்பை சொல்லி அதற்கு பின்பாக அதை காணாதபடிக்கு கோபப்பட்டு அதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு பின்பாக அந்த நியாய தீர்ப்பு உங்கள் எதிரிகள் மேல் வந்ததே, அப்படிப்பட்ட தீர்க்கதரிசியாகிய யோனாவிலும் பெரிய அற்புதமாக இயேசு இருக்கிறார். இவைகள் எல்லாம் இயேசுவை மைய பொருளாக வைத்திருக்கிறது. முதல் மனிதனை சிருஷ்டித்து முதல் ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் டே இஸ் த டே ஆஃப் ரெஸ்ட். முதல் அவனுடைய பணி நாள் என்பது ஓய்வு நாள். அவர் ஓய்வு நாளுக்கும் கர்த்தராக இருக்கிறார். யூதர்கள், இஸ்ரவேலர்கள் ஓய்வு நாளை அனுசரிக்கிறார்கள், ஒரு நாளை அனுசரிக்கிறார்கள். நாம் ஒரு ஆளை அனுசரிக்கிறோம். In him we are. நாம் தான் அவருக்குள் இவை எல்லாம், எல்லா ஆசீர்வாதங்களும் அவருக்குள் பரிபூரணமாக இருக்கிறது. எல்லா ஆசீர்வாதங்களும் அவருக்குள் பரிபூரணமாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அவர் மெய்ப்பொருளாக இருக்கிறார். அவைகள் எல்லாம் நிழலாட்டங்களாக இருக்கிறது. இந்த ஆபிரகாமோடு ஆபிரகாம் அழைக்கப்பட்ட இடத்திலே ஆபிரகாமோடு இணைந்து கொண்டவன் தான் லோத்து என்று நாம் அறிந்திருக்கிறோம். இந்த லோத்தை குறித்த எல்லா காரியமும் நமக்கு இருக்கிறது, அதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த லோத்துடைய வாழ்க்கையிலே விசுவாசித்து நடக்கக்கூடியவனோடு வந்தவன் தரிசித்து நடக்கக்கூடிய இடத்துக்கு போகிறான். செல்வ செருக்கு தான் அதற்கு காரணமாக இருக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். பணம் வந்த உடனே அவருடைய சிந்தை மாறிவிடுகிறது. தான் பிரிந்து போக வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படியே நடக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. தன் இஷ்டத்துக்கு வாழக்கூடிய இடத்தில் தான் அங்கே லோத்து பிரிந்து போகிறார். நீ இந்த தேசம் முழுவதும் நமக்கு முன்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், நீ மேலே போனால் நான் கீழே நோக்கி போகிறேன் என்று ஆபிரகாம் சொன்னாலும் கூட அவர் அந்த எல்லையை விட்டு வெளியே போகும்படியாக அவர் எத்தனிக்கிறார். சோதோமுக்கு சென்றார். அந்த காரியங்களை எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். சோதோமிலே இருக்கக்கூடிய லோத்து பிடிபட்டு போகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் அதை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. தப்பியோடிய ஒருவன் ஓடி வந்து ஆபிரகாம் இடத்தில் எபிரேயன் ஆகிய ஆபிரகாம் என்று அங்கு முதலாவது முறையாக எபிரேயன் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயன் ஆகிய ஆபிரகாம் இடத்தில் வந்து உன் சகோதரனாகிய லோத்து பிடிபட்டு விட்டான் என்று சொன்ன இடத்திலே அவனை விடுவிக்கும்படியாக 318 பேர், தன் வீட்டிலே கைப்படிந்த 318 பேரை கொண்டு போய் அவனை விடுதலையாக்கி கொண்டு வந்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அதன் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவன் கெதர்லா கோமேரையும் அவனோடு இருந்த ராஜாக்களையும் முறியடித்து திரும்பி வருகிற போது, அவன் கெதர்லா கோமரி, ஆபிரகாம் கெதர்லா கோமரையும் அவனோடு இருந்த ராஜாக்களையும் முறியடித்து திரும்பி வந்த போது, சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். அன்றையும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து, இந்த 14ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனத்திலே இந்த கெதர்லா கோமரையும் அவனோடு இருந்த ராஜாக்களையும் முறியடித்து சாவே பள்ளத்தாக்குக்கு வரக்கூடிய ஆபிரகாமுக்கு 2 ராஜாக்கள் எதிர்கொண்டு வருகிறார்கள். ஒன்று சோதோமின் ராஜா, இன்னொன்று அங்கே உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் ஆகிய மெல்கிசேதேக்கு. இந்த மெல்கிசேதேக்கு ஆசாரியன் மாத்திரமல்ல, இந்த மெல்கிசேதேக்கு ஒரு ராஜா. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரத்திலே அவர் சாலேமின் ராஜா, அவர் சமாதானத்தின் ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜா, அவர் சமாதானத்தின் ராஜா, அவர் ஒரு ஆசாரியன். இந்த ராஜாக்களை முறியடித்த இடத்தில்தான் அங்கே ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம், உன்னதமான தேவனுடைய ஆசாரியன், உன்னதமான தேவனுடைய ராஜா அங்கே அவரை எதிர்கொண்டார் என்றும் சோதோமின் ராஜாக்களும் அவருக்கு எதிர்பட்டு வந்தார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஜெயம் கொண்டால்தான் இந்த உலகத்திலும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் நாம் ஜெயம் கொண்டால்தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட முடியும், தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதாக இருக்கிறது. அது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் எழுத்துக்குரியவைகளும் சேர்த்துதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆபிரகாமுக்கு மிகுந்த செல்வம் இருந்ததினால அவர் எழுத்துக்குரிய ஆசீர்வாதங்களை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. அவர் வென்ற முழுவதையும் தன்னோடு இருந்தவர்களுக்கு பங்கிட்டு கொடுக்கும்படியாக அவர் சொல்லிவிட்டார்.
மீதி அவருக்கு இருந்த எல்லாவற்றிலும் கூட அவர் தசமபாகம் அங்கே மெல்கிசேதேக்குக்கு கொடுத்து விட்டார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். மெல்கிசேதேக்கு அவருக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொடுத்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இதை குறித்த உபதேசங்களையும் நாம் கேட்டிருக்கிறோம். அதனால அவன் ராஜாக்களை முறியடித்து வரும் பொழுதுதான் தேவனுடைய ஆசீர்வாதமும் தேவனுடைய ஆசாரியனும் ராஜாவும் அவனை சந்திக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்திருக்கிறார், உண்மைதான். ஆனால் நாம் செய்யக்கூடிய பகுதி நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் என்பது நம்மை ஒரு சுத்திகரிப்புக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறது, ஒரு ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறது, ஒரு மேன்மையான ஜீவியத்தை நமக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறது. அது என்ன என்றால், கிரைஸ்ட் born in you, கிறிஸ்து உங்களில் பிறந்திருக்கிறார். இந்த பிறந்த கிறிஸ்து நம்மில் வளர வேண்டும், இந்த வளர்ந்த கிறிஸ்து நம்மில் வெளிப்பட வேண்டும் என்பதாக 3 கட்டங்கள் இருக்கிறது. இதற்கு நாம் ஜெயிக்கக்கூடிய பக்கங்கள் இருக்கிறது, அதை நாம் தெரிந்து கொள்ளலாம். நாம் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று அறியத்தக்கதாக நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று ரோமர் 12ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தேவனுடைய பரிபூர்ணமான சித்தத்தில் இருக்க வேண்டும் என்றால் நம் மனம் தெளிந்தவர்களாக அவருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அவருடைய சித்தத்தை நாம் செய்து முடிக்க வேண்டும், அவருடைய சித்தத்தின்படி நாம் ஜெயம் பெற வேண்டும். அப்பொழுதுதான் நாம் ஜெயம் பெற்ற கிறிஸ்துவோடு பங்கு பெற முடியும் என்பதாக இருக்கிறது. இதற்கு ஆபிரகாம் ஒரு நிழலாட்டமாக இருக்கிறார். ஆபிரகாம் ஒரு மெய்யான ஒரு ஜெயத்துக்கு நிழலாட்டமாக இருக்கிறது மாத்திரமல்ல, ஒரு ஆவிக்குரிய சந்ததிக்கு அவர்தான் அடிப்படையாக இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேலர்களுக்கும் ஆபிரகாம் தான் தகப்பன், ஆவிக்குரிய நமக்கும் ஆபிரகாம் தான் தகப்பன். கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தின் கடைசியிலே நாம் பலமுறை இதை கேட்டிருக்கிறோம். நாம் அறிந்த ஒரு வசனம் தான், நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாரையும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரமாயும் இருக்கிறீர்கள் என்றால், ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களும் கூட ஆபிரகாமின் சந்ததிகள் என்ற இடத்தில் தான் நாம் கொண்டு வருகிறோம். நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விசுவாசத்தினாலே ஜெயத்தை அங்கே பெற்றிருக்கிறான். கதர்லா கோமரையும் அவனோடு இருந்த ராஜாக்களையும் அவர்கள் முறியடித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். 5 ராஜாக்களை 4 ராஜாக்கள் முறியடித்தார். முறியடித்த ராஜாக்களை அங்கே ஆபிரகாம் முறியடித்தார் என்று நாம் பார்க்கிறோம். கெதர்லா கோமரும் அரியோக்கும் அங்கே அம்ராபேலும் அதோடு தெதேல் தைடல் என்று ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கிறது. இந்த 4 ராஜாக்கள் அங்கே முறியடிக்கப்பட்டார்கள். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சினேயாரின் ராஜாவாகிய அம்ராபேலும் ஏலாசாரின் ராஜாவாகிய அரியோகும் ஏலாமின் ராஜாவாகிய கெதர்லா கோமேரும் ஜாதிகளின் ராஜாவாகிய திதியாலும் இருந்த நாட்களில் இந்த 4 ராஜாக்களையும் ஆபிரகாம் முறியடித்தார் என்று பார்க்கிறோம். இந்த 4 ராஜாக்களும் ஒரு நிழலாட்டமாக இருக்கிறார்கள். அங்கதான் மெய். அவர்கள் எதற்கு நிழலாட்டமாக இருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அம்ராபேல் என்பது a sayer of darkness, அவன் ஒரு இருளின் அந்தகாரத்தின் தீர்க்கதரிசி என்று பொருள்படக்கூடிய இடத்திலே அவனுடைய பெயர் பொருள்படுகிறது. sayer of darkness, fall of the sayer, 2 கருத்துக்கள் அங்க சொல்லப்படுது. அவன் இருளின் தீர்க்கதரிசி, தீமையானவைகளை பேசக்கூடிய ஒரு தன்மை அவனுடைய பெயருக்கு இருப்பதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அரியோக் என்பது அங்கே அவனுடைய பெயருக்கு அர்த்தம், அவன் சிங்கத்தை போன்றவன், லைக் அ லயன், நாட் அ லயன், லைக் அ லயன். அவன் சிங்கத்தை போன்றவன். சிங்கத்தை போன்றவன் என்பது அது சத்துருவை குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்கிறது. சிங்கத்தை போன்றவன், அவன் யாரை விழுங்கலாமோ என்று சிங்கத்தை போல வகை தேடி சுற்றி திரிகிறான். அங்கே வெளிப்படுத்தின விசேஷத்திலும் அவன் ஜெயிக்கிறவனை போல காணப்பட்டான். ஜெயிக்கிறவன் அல்ல, அவனுடைய கையிலே வில் இருந்தது, அம்பு இல்லை. ஜெயிக்கிறவனை போல காணப்பட்டான், சிங்கத்தை போல காணப்பட்டான் என்று அவனுக்கு அடையாளம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 4 ராஜாக்களிலே இந்த 2 பேர் முக்கியமானவர்கள். 3வது ராஜா கெதர்லா கோமர் என்பது handful of sheaves, கை நிறைய அவன் ஆயுதங்களை கொண்டவன், கூர்மையான ஆயுதங்களை கொண்டவன்.
அடுத்தவனுடைய பேர் கிரேட் சன், a great son of the world, உலகத்தின் பெரிய குமாரன் என்று சொல்லப்படுகிறான். ஆனால் இவர்களை எல்லாம் ஒரு ஆவிக்குரியவன் தான் ஜெயித்தான் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள் ஜெயம் கொள்ளும்படியாக நாம் எல்லோரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த காரியங்களை நம்முடைய ஜீவியத்திலே இங்கே இது முன்னடையாளமாக ஒரு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய தன்மைகளை நாம் ஜெயிக்க வேண்டும், அதான் முக்கியம். இந்த தன்மைகள், இந்த முதலாவது ராஜா, ஆபிரகாமினால் ஜெயிக்கப்பட்ட முதலாவது ராஜா என்பது அம்ராப்பேல். இந்த அம்ராப்பேல் இஸ் a negative talk, ஒரு தீமையான எதிர்மறையான பேச்சு. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்மறையான பேச்சுக்களை, அவிசுவாசமான பேச்சுக்களை நாம் ஜெயிக்க வேண்டும். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய காரியங்கள் எல்லாம் தேவனுடைய எண்ணங்களும் தேவனுடைய காரியங்களும் அல்ல என்பதை முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ஆவி நமக்குள்ளே இருப்பதனால் அங்கே ஒரு நம்முடைய சுயம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டால் தான் நாம் தேவ சித்தம், தேவ சிந்தனைகள் நமக்குள்ளே உருவாக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து நமக்குள் பிறந்தார் என்றால் முதலாவது நாம் மரித்திருக்க வேண்டும். ரட்சிப்பு என்பது ஞானஸ்தானத்தின் உடன்படிக்கைக்குள்ளே வரும் பொழுது முதலாவது நாம் மரிக்கிறோம், அதுதான் வேணும். அதான் 2 கொரிந்தியர் அங்கே கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தின் 20ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? நான், இனி நான் அல்ல, நோ மோர் ஐ, நான் என்று நான் முதலாவது மரித்தால்தான் தேவ சித்தம் என்ற நன்மை நமக்குள்ளே வரும். கிறிஸ்துவுக்குள்ளாக நற்கிரியை செய்யும்படியாக நாம் எல்லோரும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த தீமை பேசக்கூடியதை, தீமையானதை காணக்கூடியதை, தீமையானதை நாம் அங்கே யோசிக்கக்கூடிய இந்த தன்மையை நாம் முதலாவது ஜெயிக்க வேண்டும், அதுதான் முக்கியம். இந்த தீமை, சேயர் ஆஃப் டார்க்னஸ், இது எல்லா மனிதனுக்குள்ளும் இயல்பாக இந்த அந்தகாரத்தின் கிரியை இருக்கிறது. நாம் பார்த்திருப்போம். விசுவாசிகள் என்று சொல்லக்கூடிய நாமே, நம்மில் அநேகரே விசுவாசத்துக்குரிய கிரியைகளோ விசுவாசத்துக்குரிய பேச்சோ அவர்களிடத்தில் காணப்படாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவிசுவாசிகளோட, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோட பிணைக்கப்படாதிருங்கள் என்று 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே கொரிந்து சபைக்கு அவர் எழுதுகிறார். அது சபைக்கு வெளியே இருக்கிற அவிசுவாசிகளை மாத்திரமல்ல, சபைக்குள்ளே இருக்கக்கூடிய அவிசுவாசிகளையும் குறிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது. சபைக்குள்ளே கூட அவிசுவாசமாக இருக்கக்கூடிய விசுவாசிகள் இருக்கிறார்கள். இன்னும் கொஞ்சம் பேர் தங்கள் விசுவாசத்தின் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறார்களே தவிர தேவன் மேல் விசுவாசம் இருப்பதல்ல. நாம் விசுவாசத்தின் மேல் விசுவாசம் வைப்பது தவறு. நாம் தேவன் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம். நான் நம்புறேங்க இது நடக்கும் அப்படிங்கிற சொல் உலகத்தானும் சொல்லுகிறான். அதனால என் தேவன் இதை எனக்காக செய்து முடிப்பார் என்பதுதான் தேவன் பேரில் உள்ள விசுவாசம். நான் நம்புறேன் இது நடக்கும்ங்கிறது உலக பிரகாரமான பேச்சு. அது விசுவாசத்தின் மேல் உள்ள விசுவாசம். விசுவாசத்தின் மேல் விசுவாசம் வைக்கும்படியாக நாம் அழைக்கப்படவில்லை, நாம் தேவன் மேல் விசுவாசம் வைக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். தீமையான சொற்கள் நம்முடைய ஜீவியத்திலே விசுவாச குறைவையும் நம்முடைய ஜீவியத்திலே ஒரு நிறைவை நாம் அடையாதபடிக்கு நம்மை தடை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறது. வார்த்தையின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. நம்முடைய வார்த்தைக்கு அதிகாரம் தேவன் கொடுத்திருக்கிறார். அதை பாவம் இல்லாமல் காத்துக்கொள்ளக்கூடிய இடத்திலே அவருடைய பரிசுத்த ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஜீவனும் மரணமும் நம்முடைய நாவின் பிரதியுத்தரத்தில் இருக்கிறது, அதிகாரத்தில் இருக்கிறது. தேவன் வார்த்தையினாலே சகலத்தில் சிருஷ்டித்தது போல தேவ சாயலிலும் தேவனுடைய ரூபத்திலும் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய வார்த்தைகளுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனாலே நாம் நம்முடைய வார்த்தைகளிலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சபிப்பும் தூஷணமும் நம்முடைய வாயில் வந்தால் நாம் எப்படி தேவனுடைய பிள்ளைகள் என்ற இடத்தில் நம்மை அடையாளப்படுத்த முடியும்? நம்முடைய வார்த்தைகள் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. தேவன் வார்த்தையினாலே சகலத்தையும் சிருஷ்டித்தாரே, அவருடைய சாயலும் ரூபத்திலும் சிருஷ்டிக்கப்பட்ட நம்முடைய வார்த்தைகளுக்கு அவர் ஒரு அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக நம்முடைய வார்த்தைகளிலே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கிறோம். நம்ம விசுவாசிக்கிறோம் என்று சொல்லவர்கள் எனக்கு இப்படி போல இருக்குது, அது வரும் போல இருக்குது, இது வரும் போல இருக்கிறது என்ற உங்களுடைய வார்த்தைகள் மெய்ப்பட்டு கொண்டிருப்பதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்கலாம். அதனால்தான் நாம் சரியானவைகளை நாம் பேச வேண்டும். நம்முடைய காரியங்கள் சரி அல்லாதவைகள் என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். அதான் உத்தமமான தேவனுடைய காரியங்கள் தான், தேவனுடைய செயல்கள் தான் சரி.
ஒரு யூத ரபாய் சொல்லுகிறார், 2 பேர் பேசிக்கொள்ளும் பொழுது அவர்கள் தேவனை குறித்தும் வேதத்தை குறித்தும் பேசாதபடி அவர்கள் பேசினால் அதுதான் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட துன்மார்க்கருடைய ஆலோசனை, அதுதான் அவர்கள் பாவிகள் உட்காரும் இடம் என்று அவர் கொண்டு வருகிறார். அப்படின்னா என்ன? 2 தேவனுடைய பிள்ளைகள் பேசும் பொழுது அவர்கள் தேவனை குறித்தும் சத்தியத்தை குறித்தும் வசனத்தை குறித்தும் அவருடைய மகத்துவங்களை குறித்தும் அவருடைய விசுவாசத்தை குறித்தும் பேச வேண்டும். அதான் சரியான பேச்சு. இதற்கு எதிர்மறையான பேச்சுக்கள் என்பது நம்முடைய ஜீவியத்திலே எதிர்மறையான காரியங்களை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. அதனால நம்முடைய வாழ்க்கையில எதிர்மறையான பேச்சுக்களை, நெகட்டிவ் பேச்சை குறித்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாவின் பிரதியுத்தரத்திலே ஜீவனும் மரணமும் இருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நாவின் அதிகாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே யாக்கோபு எழுதும்போது நாவு ஒரு ஆயுதம் என்று சொல்லுகிறார். சிறிய அவயவமாக இருந்தும் அது காட்டையே கொளுத்துகிற தீயை போல தம்முடைய ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி ஒன்றுமில்லாமல் செய்து விடுகிறது என்று யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதுகிறார். நம்முடைய நாவை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம் நாவை நாம் அடக்க வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியின் நிறைவுதான் அதற்கு உதவியாக இருக்க வேண்டும். நாம் எதை பேசுகிறோம், யாரோடு பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம் என்பதிலே நாம் கரிசனையாக, கருத்துள்ளவர்களாக, தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் எதை சொல்லுகிறோம், நம் மனைவியோடு நாம் எப்படி பேசுகிறோம், நம் கணவனோடு நாம் எப்படி பேசுகிறோம், நம் பிள்ளைகளோடு நாம் எப்படி இடைப்படுகிறோம், எப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் நம் பிள்ளைகளின் மேல் உச்சரிக்கிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். யூதர்கள் இன்றைக்கும் அங்கே யாக்கோபு யோசேப்பின் குமாரரை ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்தினால்தான் தங்கள் ஆண் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார்கள். ரூத்து ஆசீர்வதிக்கப்பட்ட அதே ஆசீர்வாதத்தினால்தான் தன் பெண் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார்கள். அந்த ஆண் பிள்ளைகளை அங்கே யோசேப்பின் குமாரரை ஆசீர்வதித்தது போல ஆசீர்வதித்து அதன் தொடர்ச்சியாக ஆரோனின் ஆசீர்வாதத்தை அவர்கள் சொல்லுவார்கள். பெண் பிள்ளைகளை ரூத்தின் ஆசீர்வாதம், யாக்கோபின் வீட்டை கட்டின 2 ஸ்திரீகளைப் போல நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று சொல்லி அதற்கு பின்பாக கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர், கர்த்தர் உங்களுடைய தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்று சிங்குலர்ல தான் அவங்க ஆசீர்வதிப்பாங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கக்கூடிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. இப்படி அவர்கள் தங்கள் சொல்லின் மேல், தேவன் தங்கள் சொல்லுக்கு கொடுத்த அதிகாரத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அதனாலே அவர்கள் ஒருவரை சபிப்பதற்கு மிகவும் யோசிப்பார்கள் என்பதை நாம் தெரியும். ஆனால் ஆவிக்குரிய நாமோ நம்முடைய பேச்சிலே கவனமாக இல்லை என்பது நம் மேல் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. நாம் சபிக்கிறோம் மற்றவர்களை. we are so judgmental on others but we are not judging ourselves. நாம் மற்றவர்களை நியாயம் தீர்க்கிறதிலே நாம் கருத்துள்ளவர்களாக இருக்கிறோம். அதே காரியத்திலே நம்மை நாம் நிதானிக்கிறதிலே தவறி விடுகிறோம். மற்றவர்களுடைய குற்றங்கள் நமக்கு எளிமையாக தெரிகிறது, நம்முடைய குற்றங்கள் நமக்கு தெரிவது இல்லை. இதை தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உன் சகோதரனுடைய கண்ணில் இருக்கிற தூசியை காண்கிறாயே, உன் கண்ணில் உத்திரம் இருப்பதை நீ உணராது இருக்கிறாயே என்று கொண்டு வருகிறார். இதை முன்னறிந்து முன்னுணர்ந்து தேவனுடைய இருதயத்தை தன்னுடைய இருதயமாக பெற்றுக்கொண்ட தாவீது 19ஆம் சங்கீதத்திலே அதை தெளிவாக எழுதுகிறார். தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களை எனக்கு காண்பியும், அதனாலே நான் பெரும் பாதகத்துக்கும் துணிகர பாவத்துக்கும் நான் நீங்களாக்கி காக்கப்படுவேன் என்று கொண்டு வருகிறார். நம்முடைய மறைவான குற்றங்களை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் யாக்கோபு தரக்கூடிய 2 கண்ணாடிகளை நாம் உபயோகிக்க வேண்டும். யாக்கோபு அப்போஸ்தலன் தன்னுடைய 1ஆம் நிருபத்திலே 2 கண்ணாடி, வசனமாகிய கண்ணாடியிலே நம்மை கண்டுபிடிக்க வேண்டும் என்று கொண்டு வருகிறார். 2 கொரிந்தியர் 3:18 ஆவியாகிய கண்ணாடியிலே நம்மை சரி செய்து அவரோடு முகமுகமாக நாம் காணக்கூடிய அனுபவத்துக்கு வர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அங்கே எதிர்மறையான காரியங்களை நம்ம முற்றிலுமாக நீக்கிவிட வேண்டும். இதற்கு தான் இந்த நம்முடைய நாவிற்கு அவ்வளவு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அதான் முக்கியமான விஷயம். நாம் கழுதை என்றால் அது உதைக்க தான் செய்யும். நீங்க பிள்ளையை கழுதை என்று அழைத்தால் அது உதைக்க செய்யும். முன்னாடி போனா கடிக்கும், பின்னாடி போனா உதைக்கும், இல்லையா? நாம் எப்படி நம்முடைய சொற்களை பிரயோகிக்கிறோம் என்பதை
நாம் கருத்தாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். யாக்கோபின் வீட்டில் ஒரு பிரச்சனை. யாக்கோபு வீட்டில் ஒரு பிரச்சனை. லாபானின் வீட்டிலிருந்து யாக்கோபு ஓடி வருகிற போது லாபானின் தெய்வங்களை ராகேல் கொண்டு வந்ததை யாக்கோபு அறியாது இருக்கிறார். ராகேல் எதனால் மரித்தார்கள்? அந்த லாபானுடைய சிலையை கொண்டு வந்ததனால் மரித்தார்கள் என்று நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம் இல்லையா? அப்படி அல்ல. யாக்கோபின் வார்த்தைகள் அங்கே பலித்தது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆபிரகாமுக்கு ஒரு ஆசாரியன், ஒரு ராஜா இருக்கிறார். ஆபிரகாமுக்கு ஒரு ஆசாரியன் மெல்கிசேதேக்கு. ஈசாக்கு வீட்டிலே ஆசாரியன் யாரு? ஆபிரகாம். ஆபிரகாம் காலத்துக்கு பின்பு ஈசாக்கு வீட்டிலே ஈசாக்கு தான் அங்கே ஆசாரியன், ஈசாக்கு தான் ராஜா. யாக்கோபின் வீட்டில் யாக்கோபு தான் ஆசாரியன், யாக்கோபு தான் ராஜா. அந்த காலகட்டத்திலே அப்படிதான் இருந்தது. ஆசாரியத்துவத்தை ஒத்துக்கொள்ளக்கூடிய நாம் ராஜாதிபத்தியத்தை ஒத்துக்கொள்ளக்கூடிய இடத்துல நாம் இன்னும் வளரவில்லை. நாம் ராஜாதிபத்தியம் என்று சொன்ன உடனே என்ன நினைச்சுக்கிறோம்னா ப்ராஸ்பரிட்டின்னு போயிடுறோம். ஆசீர்வாதத்தை தான் நாம் நினைக்கிறோம். ராஜாதிபத்தியம் என்பது ஆசீர்வாதத்தை மாத்திரம் காண்பிக்கவில்லை. ராஜாதிபத்தியம் என்பது நம்முடைய ஆளுகையை காண்பிக்கிறது. The dominion we have, the domain. நம்ம டொமினியன் தான் நம்மை சரிப்படுத்துகிறது. நம்முடைய சுற்றுப்புறத்தை நாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைப்பதற்கு உதவுவது என்பது ராஜரீகம். இந்த ராஜரீகம் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் நம்மை கொண்டு வருகிறது. நாம் எல்லோரும் தேவனுடைய குமாரராக இருக்கிறோம். நாம் எல்லோரும் தெய்வீகத்தை வெளிப்படுத்தும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். தேவன் நம்மை சிருஷ்டித்த நாளிலே நாம் தேவனுடைய ரூபம் சாயல் என்ற இடத்தில் தான் சிருஷ்டிக்கப்பட்டோம். அப்ப தேவனிடத்தில் தீமை இல்லை என்ற இடத்திலே நம்முடைய ஜீவியம் மாற வேண்டும். அதுக்கு தான் நமக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவில் பிறந்திருக்கிறார். கிறிஸ்துவின் தன்மைகள் நமக்கு வளருகிறதா? அதை பிரதிபலிக்கக்கூடிய இடத்தில் நாம் வளருகிறோமா என்பதுதான் கிறிஸ்து வெளிப்படுவார் என்பதாக இருக்கிறது. கிறிஸ்து வெளிப்படுவார் என்ற உடனே நாம் நேரடியாக அவருடைய வருகைக்கு போய் விடுகிறோம். சத்தியங்கள் மும்மூன்றாக வேதத்திலே இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆவி, ஆத்மா, சரீரம், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம் இல்லையா? மும்மூன்றாக அவைகள் இணைக்கப்பட்டிருக்கிறது. பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் இல்லையா? நேற்று, இன்று, நாளை இப்படியெல்லாம் அவைகள் இணைக்கப்பட்டது போல நம்முடைய காரியங்களும் மும்மூன்றாக அங்கே இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். கிறிஸ்து நம்மில் வெளிப்பட வேண்டும். அதான் முதல். கிறிஸ்து நம்ம பிறந்திருக்கிறார் என்பது நம்முடைய ரட்சிப்பின் தன்மை. கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். நம்முடைய பேச்சிலே, நம்முடைய நடக்கையிலே, நம்முடைய ஜீவியத்திலே, நம்முடைய பரிசுத்தத்திலே, நம்முடைய விசுவாசத்திலே, நம்முடைய ஆளுகையிலே, நம்முடைய சுற்றுப்புறத்திலே நாம் கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்த வேண்டும் இல்லையா? அதற்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எல்லோரும் தேவனுடைய குமாரர் என்ற இடத்துல அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் நமக்கு மூத்த சகோதரன் என்ற இடத்துல அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் நன்மையானவைகளை செய்தார், நன்மையானவைகளை பேசினார், நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை நாம் நிதானிக்கிறோம். யாக்கோபுடைய வாழ்க்கையில அங்கே லாபானுடைய குமாரத்தியாகிய ராகேல் அந்த சொரூபங்களை திருடி கொண்டு வந்ததனால் சாகவில்லை வழியில. யாக்கோபுடைய வார்த்தைகள் அவருடைய ஜீவியத்திலே லபித்தது. இது இங்கே யாரிடத்தில் இருக்கிறதோ அவன் சுதந்திரத்துக்குள் பிரவேசிக்காம சாகட்டும்னு அவர் சொன்னதுனால ராகேல் வழியிலே மரித்தாள் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். நாம் நம்முடைய பேச்சை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தெரியாதவைகளை நாம் தேவனிடத்தில் ஒப்புவித்து விட வேண்டும். யாக்கோபு சொன்னதினால்தான் ராகேல் வழியிலே மரித்தார்கள். தேவனுக்காக வைராக்கியம் கொண்டு தேவ ஜனத்தை ரட்சித்த ஒரு நியாயாதிபதி அந்த ரட்சிப்பு கிடைத்தவுடனே சொல்லுகிறார், என் வீட்டுக்கு நான் போகும் பொழுது என் முதற்படுவதை, எனக்கு முதலில் தென்படுவதை நான் உமக்கு சர்வாங்க தகன பலியாக கொடுத்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டார். இது அவரு ஒரு எழுச்சியில சொன்ன வார்த்தை இல்லையா? அவர் வீட்டுக்கு வந்தா அவ மகாதான் ஓடி வரா எதிர்பட்டு. நாம் எழுச்சியிலே வார்த்தைகளை உதிர்த்து விடக் கூடாது. நம் கோபத்திலே வார்த்தைகளை உதிர்த்து விடக் கூடாது என்பதாக இருக்கிறது. யாக்கோபு தன் பிள்ளைகள்ல 2 பேரை வெளியில போங்கடான்னு சொல்லிட்டார்.
ஒரு ஆளை கடவுள் சேர்த்துட்டா கூட ஒரு ஆளை சேர்க்க முடியல, சிமியோனை சேர்க்க முடியல. ஏன் சேர்க்க முடியல அப்படின்னா அவனுடைய குறைபாடை அவன் மாற்றிக்கொள்ளவில்லை என்பதாக இருக்கு. நம்முடைய வார்த்தைகளிலே நாம் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகளிலே நாம் சரியானவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கு அடையாளமாக பல காரியங்கள் இருக்கிறது. நீங்க மார்க் 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததை போய் அறிவிக்கும்படியாக சொல்லப்பட்ட இடத்துல நீ போய் அவருடைய சீஷர்களுக்கும் பேதுருவுக்கும் சொல்லு என்று தனிப்பட்ட முறையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சீஷர்களுக்கும் பேதுருவுக்கும் போய் சொல்லு. 6ஆம் வசனமா 17ஆம் வசனம், 16ஆம் அதிகாரம், மார்க் 16ஆம் அதிகாரம் 16 மார்க் 16ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம். மார்க் 16:7. நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவிடத்திற்கும் போய் நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று. கலிலேயாவுக்கு போறார், போய் சொல்லுங்க அப்படின்னத. கலிலேயாவுக்கு போறார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கன்னா 12 பேரோட பேதுரு இருக்கிறார்னு அர்த்தம். இதுக்கு வேறு அர்த்தங்களும் கொண்டு வரலாம். இந்த காரியத்துக்காக இதை இப்படி கொண்டு வருகிறோம். பேதுரு 3 முறை இயேசுவை மறுதலித்ததினாலே இஸ் அவுட் ஆஃப் த கிளஸ்டர். அந்த கூட்டத்திலிருந்து அவர் தனியாக்கப்படுகிறார். தன் வார்த்தையினாலே அவர் தனியாக்கப்பட்டு விட்டார். ஆனால் தேவனுடைய ஆவியினாலே மீண்டும் இணைக்கப்பட்டு அப்போஸ்தலனாக மூத்தவராக அவர் வருகிறார். தலைமையை தாங்கி நடத்தக்கூடிய இடத்திலே அவருக்கு ஒரு அபிஷேகமும் அழைப்பும் இருக்கிறது என்பது பரிசுத்த ஆவியின் அங்கே பொழிந்தருளப்பட்ட பின்புதான் அவர் அதை திரும்பவும் பெற்றுக்கொள்கிறார். இங்க மார்க் எப்படி எழுதுறாரு? தனித்து தான் எழுதுறார். பேதுருவுக்கும் அவருடைய சீஷர்களுக்கும் பேதுருவுக்கும் போய் சொல்லுங்கள் என்று எழுதுகிறார். நம்முடைய வார்த்தையிலே நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணும்னா அது சரியாக இருக்க வேண்டும். அது விசுவாசத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல சூனேமியாளுடைய மகன் இறந்து போகிறான். ஒரே மகன், தீர்க்கதரிசி சொல்லி பெற்றெடுத்த மகன். இந்த தீர்க்கதரிசி அவளுடைய வாழ்க்கையிலே சொன்ன வார்த்தைகள் அவளுக்கு லபித்தது. அவன் சிருஷ்டிக்கக்கூடிய வார்த்தையை அந்த மலடியின் வாழ்க்கையிலே சொல்லும் பொழுதுதான் ஒரு குமாரன் அங்கே உருவாக்கப்படுகிறான். தேவனுடைய மனிதனுடைய வார்த்தை அவருடைய வாழ்க்கையிலே லபிக்கிறது. அது சிருஷ்டிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. அந்த பிள்ளை பிறந்து வளர்ந்திருக்கிறது. இப்பொழுது மரித்து விட்டான். பிள்ளை மரித்திருக்கிறான். அவளுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறார்? 26ஆம் வசனத்துல இட் இஸ் ஆல் வெல், எல்லாம் சரியாக நல்லதாக இருக்கிறது. அந்த 26ஆம் வசனம் வாசிங்க. 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 26ஆவது வசனம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 26ஆவது வசனம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 26ஆவது வசனம். நீ அவளுக்கு 26 வசனம். நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, நீ சுகமா இருக்கிறாயா? உன் புருஷன் சுகமா இருக்கிறானா? அந்த பிள்ளை சுகமா இருக்கிறதா என்று அவளிடத்தில் கேள் என்றான். அவள் சுகம்தான் என்று சொல்லி பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து சுகம்தான் என்று சொல்லுகிறார். பிள்ளை மரித்திருக்கிறான், ஆனா என்ன சொல்றா? சுகம்தான். தீர்க்கதரிசியுடைய வேலைக்காரன் ஓடி வந்து கேட்கிறா சுனேமியாலை, எல்லாம் நல்லா இருக்கா? கணவர் நல்லா இருக்காரா? பிள்ளை நல்லா இருக்கா? வீட்டில் எல்லாம் சரிதானா? சுகம்தான் என்ற வார்த்தை அவள் விசுவாசத்துடைய வார்த்தை. தேவன் நம்முடைய விசுவாசத்தை கனம் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய விசுவாசத்தை கனம் பண்ணக்கூடிய இடத்தில் அவளுடைய வார்த்தைகள் சரியாக அவளுக்கு லபித்தது. அந்த பிள்ளை உயிரோடு எழுப்பப்பட்டது. நம்முடைய வார்த்தைகள் தேவன் கனம் பண்ணக்கூடிய இடத்திலே இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். நம்முடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. ஏனென்றால் நாம் தேவனுடைய சாயலிலும் தேவனுடைய ரூபத்திலும் நாம் சிருஷ்டிக்கப்பட்டுள்ளோம். தெய்வீகத்தை நாம் வெளிப்படுத்தும்படியாக தான் தேவன் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை நம்மை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காணக்கூடிய இடத்தில் தான் இருக்கிறது.
ஏதோ நாம் இஷ்டப்படி வாழ்ந்து விட்டு நாம் ஜெயம் கொண்டு இயேசுவோடு போய்விடுவோம் என்ற ஒரு அவநம்பிக்கையின் பேச்சு ஒரு நாளும் அப்போஸ்தல உபதேசத்தில் வெளிப்படாது. நாம் சபிக்கக்கூடியவர்களாக, மற்றவர்களை நியாயம் தீர்க்கக்கூடியவர்களாக, மற்றவர்களுக்கு தீங்கு இழைக்கக்கூடியவர்களாக, மற்றவர்களுடைய தீமையை பேசக்கூடியவர்களாக இருந்துவிட்டு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நன்மை நேரும் என்று நினைப்பது ஒரு சரியான நினைவாகவோ ஒரு சரியான புரிதலாகவோ இருக்கவே முடியாது. இயேசு கிறிஸ்து நம்மில் வெளிப்பட வேண்டும். இதுதான் அப்போஸ்தலர்களுடைய நோக்கம், இதுதான் தேவனுடைய விருப்பம். இதற்கு நாம் ஜெயம் பெறக்கூடிய பக்கங்கள் இருக்கிறது. ஆபிரகாம் இந்த தீமையான பேச்சு என்ற ராஜாவை ஜெயித்தது என்பது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீமையை நாம் ஜெயிக்க வேண்டும். தீமையான எண்ணங்கள், தீமையான பேச்சுக்கள், தீமையான கிரியைகளை நாம் முற்றிலும் அழித்துதான் இந்த ஜெயத்தை பெற வேண்டும் என்பதாக இருக்கிறது. நன்மையானதை நாம் பேசும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நன்மையான நற்கிரியை செய்யும்படியாக நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். நம்மை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காண வேண்டும். நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்காதபடி, நாம் நன்மையை செய்யாதபடி, நாம் நன்மையை பேசாதபடி, நாம் நற்கிரியைகள் செய்யாதபடி நன்மை என்ற இடத்துக்கு எப்படி நாம் போக முடியும்? அது ஒரு சரியான நம்பிக்கையாக இருக்காது. அது ஒரு அவநம்பிக்கையின் நம்பிக்கை. நம்பிக்கை என்ற இடத்துல ஒரு அவநம்பிக்கைக்கு நம்மை கொண்டு சென்று விடும். நாம் எல்லோரும் கிறிஸ்துவை அடைய வேண்டும், அதான் மெயின். நாம் எல்லோரும் பரலோகத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற கிறிஸ்தவத்தை நான் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. நாம் எல்லோரும் கிறிஸ்துவை அடைந்து கொள்ளும்படியாக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரலோக ராஜ்யம் இப்பொழுதே வந்திருக்கிறது. அது எது? பரிசுத்த ஆவி நமக்குள் இருப்பது தான் பரலோக ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதி சமாதானம், பரிசுத்த ஆவினால் வரக்கூடிய நீதி சமாதானமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 16:28 கடைசியாக என்ன சொல்றாரு? தேவனுடைய ராஜ்யத்தில் கிறிஸ்து மகிமை பொருந்தினவராய் வரும் வரைக்கும் உங்களில் அநேகர் மரணத்தை ருசி பார்ப்பது இல்லை என்பது 120 பேர் அங்கே மேல் வீட்டில் கூடி வருவதற்கு முன்பாகவே யூதாஸ் மரிப்பதை குறித்து அவர் பேசுகிறார். அவர் தேவகுமாரனாக இருந்து நன்மையானதை பேசினார். அவரும் தேவனும் ஒன்றாக இருந்தார்கள். நான் பேசுகிறவைகள் என் பிதா எவைகளை பேச சித்தமாயிருக்கிறாரோ அவைகளையே பேசுகிறேன். நாம் எல்லோரும் தேவனுடைய குமாரராக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் நம்முடைய பிதா விரும்பினதை தான் நாம் பேசுகிறோமா? என் கிரியைகள் என்னுடையவைகளா இல்லாமல் என் பிதா எதை செய்ய சித்தமாய் இருக்கிறாரோ அவைகளையே செய்கிறேன். இது இயேசுவின் வார்த்தைகள். இது நம்முடைய ஜீவியத்துக்கு ஏற்றதாக இருக்கிறதா? நாம் இதற்கு இந்த ராஜாக்களை முற்றிலுமாக முறியடிக்க வேண்டும். இந்த ராஜாக்களை முறியடித்தால் தான் இந்த மகா பெரிய தேவனுடைய உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் என்பதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அவர் தன்னை வெளிப்படுத்தினார், தன்னை தேவகுமாரனாக வெளிப்படுத்தினார். அதான் முக்கியம். தேவகுமாரனாக அவர் தன்னை வெளிப்படுத்தினார் என்றால் நாமும் தேவகுமாரன் என்ற இடத்திலே நம்மில் கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். கிறிஸ்து நம்மில் வெளிப்படும் வரைக்கும், கிறிஸ்து உங்களில் உருவாகும் வரைக்கும் நான் பிரசவ வேதனைப்படுகிறேன்னு பவுல் சொல்றாரே. கிறிஸ்து நம் ஒவ்வொருவரிலும் உருவாக வேண்டும் என்பதுதான் தேவன் நம்மை அழைத்த அழைப்பாக இருக்கிறது. கிறிஸ்து நம்மில் உருவாக வேண்டும் என்றால் நம் பேச்சிலே, நம் நடக்கையிலே, நம்முடைய ஜீவியத்திலே நம்மை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காண வேண்டும். நன்மையானவைகளை பேசக்கூடிய ஒருவர், ஆபேலின் ரத்தம் பேசினதை காட்டிலும் நன்மையானவைகளை பேசக்கூடிய ரத்தம் என்பது கிறிஸ்துவின் ரத்தம். அப்ப நாம் நன்மையானவைகளை பேச வேண்டும். நமக்குள் கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். அதுதான் கிறிஸ்துவின் வருகை என்பது. நம்மிலிருந்து கிறிஸ்து முதலாவது வெளிப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் வருகைக்கு ஆயத்தமாக இருப்பீர்கள். அது இல்லாதபடிக்கு ஒரு வருகை என்பது நம்மை வெட்கப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறது என்பதை எங்கள் 2 தெசலோனிக்கேயர் 2:14 எங்கள் சுவிசேஷத்தினாலே நீங்கள் கிறிஸ்துவின் மகிமையை அடைந்து கொள்ள வேண்டும். அதான் அப்போஸ்தலருடைய பேச்சு. அப்படி இல்லாவிட்டால் எங்கள் சுவிசேஷத்தினாலே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளில் அது விளங்கும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீமையை நாம் அகற்றிவிட வேண்டும். நன்மை செய்கிறவராக, நன்மையை பேசுகிறவராக சுற்றி திரிந்தார். எங்க இஸ்ரவேல் முழுவதுக்கும் அவர் நன்மை செய்தார், நன்மையானவைகளை பேசினார், பிதாவின் சித்தத்தை அவர் வெளிப்படுத்தினார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? பைலட் சொல்றாரு,
இந்த இரத்த பலிக்கு நான் நீங்களாகணும் கை கழுவுறாரு. ஆனா அவருக்கு சொந்தமான அந்த ஜனங்கள் என்ன சொன்னாங்க? இந்த இரத்த பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வருவதாகன்னு சொல்லிட்டாங்க. அவங்க வார்த்தைக்கு தேவன் கனம் கொடுத்தார். 70வது ஏடியில 70 ஏடியில தீத்துராயன் வந்து எருசலேமை ஒரு கல்லின் மேல் கல் இராதபடிக்கு அழித்து போட்டு இஸ்ரவேலிலே மிகப்பெரிய ஒரு ரத்தம் சிந்துதலை உண்டாக்கினார். அது அவர்களுடைய இருண்ட காலமாக்கப்பட்டது. உலகம் எங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள் இஸ்ரவேலர்கள், யூதர்கள். ஏன்? தங்கள் வாயினாலே அதை கேட்டு வாங்கினார்கள். அவரு மன்னியும் 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 என்று சொல்லுகிறார். அவர் சிலுவையில் கொண்டு வரப்பட்ட தருணம் முதல் கடைசி வரைக்கும் இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னதை, தொடர்ச்சியாக சொன்னதை கேட்டுதான் கள்ளன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். அவர் மன்னியும் 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 என்கிறார். இவர்கள் இந்த இரத்த பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வருவதாக கேட்டு வாங்கி கொண்டார். நாம் எவைகளை பேசுகிறோம் என்பதிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். என் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இந்த இரத்த பலி வரட்டும்னு சொல்லிட்டாங்களே, அவர்கள் மேலும் அவர்கள் பிள்ளைகள் மேலும் வந்தது. அதான் விஷயம். நம்முடைய நாவை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய சொற்களை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம் தேவனுடைய ரூபத்திலும் சாயலிலும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர வேண்டும். இதற்கு நாம் கீழ்ப்படியாமல் போகக்கூடாது. முதலாம் மனிதன் பழத்தை புசித்ததினால் எல்லோருக்கும் மரணம் வந்ததுன்னு எழுதப்பட்டிருக்கா? இல்லை. பவுல் அப்போஸ்தலன் என்ன எழுதுகிறார்? ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே எல்லோருக்குள்ளும் மரணம் வந்தது போல ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதலினாலே எல்லோருக்குள்ளும் ஜீவன் வந்திருக்கிறது என்பது தெய்வீகத்தை நாம் திரும்பவும் பெற்றிருக்கிறோம். நாம் எல்லோரும் தேவனுடைய குமாரன். நாம் இந்த வல்லமைகளை ஜெயிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் உலகத்தை ஜெயித்தது போல, அவர் பிசாசை ஜெயித்தது போல, அவர் பாதாளத்தை ஜெயித்தது போல, அவர் மரணத்தை ஜெயித்தது போல நாம் எல்லோரும் ஜெயம் பெறும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருக்கு இயற்கை பயந்தது, அவருக்கு சூழ்நிலை அவருக்கு ஏற்றாற்போல் உருவாக்கத்தக்கதான வல்லமை அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் அதற்கு எதிர்மறையான ஒரு வாழ்க்கையை வைத்துக்கொண்டு சுற்றுச்சூழலையும் சூழ்நிலைகளையும் நாம் குறை சொல்லி கொண்டு இருக்கிறோம். குறை சொல்லுகிறவனை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. குறை சொல்லுகிறவர்களை, நீங்கள் அரசாங்கத்தை குறை சொல்லுவாங்க, அரசு சரியாயிட்டா அதிகாரங்களை குறை சொல்லுவார்கள், அதிகாரம் சரியாயிட்டா அட்மினிஸ்ட்ரேஷனை குறை சொல்லுவாங்க. அவர்களை ஒன்று நீங்க, அவர்கள் வந்து they are sayers of darkness. அவர்கள் இருளை பேசக்கூடியவர்கள். ஒருவன் கொள்ளையடித்தால், நீங்க போய் கேட்டு பாருங்க சிலரை, ஒருவன் கொள்ளையடித்தால் 10 பேர் வந்து கொள்ளையடிச்சது போல பேசுவாங்க. வெயில் பயங்கரமா இருக்குன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. வெயில் பயங்கரமா இருக்கு. எப்படி? அவர் சொல்லியிருக்காரு, வெளியில போக முடியலங்க, ரோட்ல போனா உடம்பெல்லாம் எரியுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கேட்டவர் அதை விட பயங்கரமான ஆள் போய் சொல்லியிருக்காரு, நான் ஒரு ஊருக்கு போனேன், அங்க நடந்து போறவன் எரிஞ்சுக்கிட்டே போறான். இவர்கள் தீமையை கூட்டக்கூடியவர்கள். கெட்ட குமாரனுடைய வாழ்க்கையில குமாரன் திரும்பி வருகிறான். அவன் கெட்டு சீரழிஞ்சு நாசமாய்தான் திரும்பி வரான். தகப்பன் அவனை ஏற்றுக்கொள்ள ஓடி போய் அரவணைக்கிறார். இது தகப்பன். அதே தகப்பனுக்கு பிறந்த மூத்த குமாரன் தகப்பனா வளரல. தம்பி வீட்டுக்கு வந்துட்டான உடனே அப்பா சந்தோஷமா இருந்து மாட்டை கொண்டு வந்து அங்க விருந்து வைக்கிறார். கன்றுக்குட்டியை கொண்டு வந்து விருந்து வைக்கிறாரு. துணிகளெல்லாம் எடுத்து கொடுக்கிறாரு. ஆபரணங்களை எடுத்து உடுத்துறாரு. அவரு தன்னுடைய வார்ட்ரூபை திறந்து அதுல பெஸ்ட்டை கொண்டு வந்து பையனுக்கு கொடுக்கிறாரு. இது அப்பா. தம்பி திரும்பி வந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே தம்பியுடைய கேஸ்கட்டை எடுத்து பிரிக்கிறாரு அண்ணன். இவர் ஒரு நாள் இவர் தகப்பனா வளரவே முடியாது. தீமை எண்ணம் நாம் கொண்டிருந்தால் தீமை, நீங்கள் உள்ள என்ன இருக்கோ அதான் வெளில வரும். மனிதன் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுகிறது. நல்ல மனிதன் தன் நல்ல இருதயமாகிய பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காண்பிக்கிறான். பொல்லாத மனிதன் தன் பொல்லாத இருதயமாகிய பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காண்பிக்கிறான். இது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியில சொன்ன வார்த்தை. அதனாலே நாம் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும். அதான் சபையின் நோக்கம், அதான் அப்போஸ்தலருடைய விருப்பம், அதுதான் தேவ சித்தம். நாம் குமாரனை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக வந்தால்தான் நமக்கு ஆளுகை இருக்கிறது, நமக்கு ஆசாரிய ஊழியம் இருக்கிறது, நமக்கு மேன்மை இருக்கிறது.
நம்முடைய அட்மாஸ்பியரை, நம்மளுடைய ஆம்பியன்ஸை நம்ம தான் மாற்றணும். நம்முடைய வானத்தை வெண்கலமாக்குவதும் பூமியை இரும்பாக்குவதும் உங்கள் கையில் தான் இருக்குன்னு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லிட்டாரு. நீங்கள் என் வாக்கின்படி கேட்டு நீங்கள் நான் சொன்னதெல்லாம் செய்து நடந்தீங்கன்னா அங்கே நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். இல்லைன்னா உங்கள் வானமும் பூமியும் இரும்பும் வெண்கலமும் ஆகிடும். அப்படின்னா மழை பெய்யாது, பெஞ்சாலும் இது விளையாது. அப்போ நாம் தான் நம்முடைய ஜீவியத்தை சரி செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறோம். கிறிஸ்து நமக்காக மரித்தார், கிறிஸ்து நம்முடைய பாவங்களை அவர் நீக்கி இருக்கிறார், நம்மை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார், எல்லாம் சரிதான். நாம் எவர்கள் முன்குறிக்கப்பட்டார்களோ அவர்கள் அழைக்கப்பட்டார்கள், அவர்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர் மகிமைப்படுத்திருக்கிறார், எல்லாம் சரிதான். ஆனால் அந்த நீதியின் கிரியைகளை நாம் செய்ய வேண்டும், தேவ மகிமைக்கான கிரியைகளை நாம் செய்ய வேண்டும். அதற்கு சரியானவைகளை நாம் பேச வேண்டும் இல்லையா? நாம் சரியானவைகளை பேச. அபியா ராஜா அவனுடைய வாழ்க்கையில ஒன்றுமில்லை, ஆனால் அவன்தான் யெரொபெயாமை ஜெயித்தான். 13:10 1 நாளாகுமா 2 நாளாகும் 13:10 13:10 ஜெயிக்கிறான். என்ன சொல்லி ஜெயிக்கிறான்? கர்த்தரே தேவன், ஆரோனின் குமாரர் ஆசாரியர், லேவியர்கள் ஊழியர்கள், அவர்கள் நாள்தோறும் எங்களுக்கு தூபங்களை போடுகிறார்கள், ஆராதனைகளை நடத்துகிறார்கள். 2 நாளாகுமா 2 நாளாகுமா 13:10 வாசிங்க. எங்களுக்கோ கர்த்தரே தேவன், நாங்கள் அவரை விட்டு விலகவில்லை. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஆசாரியர்கள் ஆரோனின் குமாரரும் பணிவிடை செய்கிறவர்கள் லேவியருமாமே. அவர்கள் தினந்தோறும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளையும் சுகந்த வாசனையான தூபத்தையும் செலுத்தி காலையிலும் மாலையிலும் பரிசுத்தமான மேசையின் மேல் சமூக தப்பங்களை அடுக்கி வைக்கிறதையும். இந்த வார்த்தையில தான் இவன் ஜெயிச்சிருக்கான். ஆள் இல்ல, பலம் இல்ல, வாழ்க்கை இல்லைங்க. ஆனால் இவன் இந்த உபதேசங்களை அவன் சொல்லி அவன் ஜெயித்திருக்கான். இந்த வார்த்தைகளை சொல்லி அவன் கர்த்தரே எங்களுக்கு தேவன் என்ற வார்த்தை, கர்த்தரே எங்களுக்கு ஜெயம் தருவார். ஆரோன் சொன்ன முறைமை, தேவன் ஏற்படுத்தி கொடுத்த ஆரோனின் முறைமையிலே நாங்கள் சரியாக இருக்கிறோம். இந்த வார்த்தை அவர்களுக்குள்ளே ஜெயம் கொண்டு வந்திருக்கிறது. இந்த ஜெயத்தை தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே விரும்புகிறார். நாம் தேவனுடைய ஆலயத்திலே ஒருமைப்பட்டு அவருடைய சரீரம் என்ற சபையிலே நாம் ஒருமனப்பட்டு கிறிஸ்துவோடு கூட நாம் வளர வேண்டும். நித்தியம் என்பது என்ன தெரியுமா? நித்தியம் என்பது என்ன? இங்கு நாம் என்ன வாழ்க்கை வாழ்கிறோமோ அதான் நித்தியம். 2 பக்கம் தான் இருக்கிறது. அதை தான் தேவன் இங்கே அவர் நம்மிலே கொண்டு வர விரும்புகிறார். என்ன? நாம் ஏதோ பரலோகத்துக்கு போகிறோம் என்று நினைத்துக் கொள்ளுகிறோம். அப்படிதான் கிறிஸ்தவம் போதிக்கப்படுகிறது. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, இல்லாதிருந்தால் நான் சொல்லி இருப்பேன். அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அதை நமக்கு தரேனாரா? இல்லை. நான் போய் உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஏற்படுத்துகிறேன், அங்க உங்களுக்கு தரேனாரா? இல்லை. நான் இருக்கும் இடத்திலே உங்களை சேர்த்துக் கொள்வேன். அவர் இருக்கும் இடத்தில் நாம் இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே நாம் எல்லோரும் அவருக்குள் இருக்கிறோம், வாழ்கிறோம், அசைகிறோம். அப்படின்னா அவருக்குள்ளே எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. அவருக்குள் தான் நித்தியம் இருக்கிறது. அப்ப இப்போதைய வாழ்க்கை என்ன? இப்பமுள்ள வாழ்க்கை என்பது அவர் நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். நித்தியம் என்பது என்ன? நாம் அவருக்குள்ளே வாசமாய் இருப்போம். ஆட்டுக்குட்டியானவரே விளக்கு, அவரே ஆலயம், அவருக்குள்ளே நாம் இருப்போம். இதான் நித்தியம். அப்போ நாம் நித்தியத்திலே அவரோடு ஜெயம் கொண்டு இருக்க வேண்டும் என்றால் நாம் இம்மையிலே நாம் ஜெயத்தை பெற்றிருக்க வேண்டும். அப்பதான் நீங்க மறுமையிலே அதை பெற முடியும். இப்பொழுது நாம் ஜெயம் பெறாதபடிக்கு நாம் ஜெயித்த கிறிஸ்துவோடு இருப்போம் என்பது ஒரு நம்பிக்கையான உபதேசம் அல்ல என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் எதற்காக இந்த காலத்திலே தேவன் என்ன உபதேசங்களை கொண்டு வருகிறார், என்ன சூழ்நிலையிலே நம்மை கொண்டு போகிறார், இவைகளெல்லாம் நம்மை உருவாக்கதான் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். எகிப்திலே அவருடைய குமாரனை விடுதலையாக்கும் பொழுது என்ன சொன்னார்? என் குமாரனை போக விடு. வனாந்தரத்தில் அவர்களுக்கு என்ன உபதேசம்? நீங்கள் உங்களை அறிந்து கொள்ள வேண்டும், என் குமாரன் தன்னை அறியட்டும். அங்க வாக்குதத்தத்தின் தேசத்துக்குள்ள அவனுக்கு என்ன சொல்லப்பட்டது? என் குமாரன் இங்கே வளரட்டும். Let my son go, let my son know, let my son grow. என் குமாரனை அனுப்பிவிடு, என் குமாரன் தன்னை அறியட்டும், என் குமாரன் இங்கே வளரட்டும். மன்னா நின்று போயிற்று. அவர்கள் தேசத்தின் பலனை புசித்தார்கள். அங்கே பாலும் தேனும், அங்கே பலமான ஆகாரமும் அங்கே அவர்களுக்கு இருந்தது. இதிலே வளர வேண்டும்.
நாம் சரியான நேரத்திலே சபையோடு சேர்ந்து நாம் வளரக்கூடிய அனுபவத்தை தான் அப்போஸ்தலர்கள் கொண்டு வருகிறார். அப்படி நாம் சபையோடு இணைந்து ஒரு மனப்பாட்டிலே நின்று நாம் வளர்ந்தால்தான் ஜெயம் கொண்ட கிறிஸ்துவோடே நாம் இருக்கணும். அவர் என்ன அருள் செய்கிறார்? நான் ஜெயம் பெற்று என் பிதாவின் சிங்காசனத்தில் இருக்கிற போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் என் வலது என்னோட கூட என் சிங்காசனத்தில் இருக்கும்படியாக அவனுக்கு அருள் செய்வேன் அப்படின்றால் ஜெயம் பெற வேண்டும். இந்த ஆபிரகாம் இந்த 4 ராஜாக்களை ஜெயித்தது போல இந்த அனுபவங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜெயிக்க வேண்டும். தீமையை நம்மை விட்டு விலக்க வேண்டும். சத்ரு நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. அவன் ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்டவன். அவர் பலகீனராய் சிலுவையில் அறையப்பட்டு தேவனுடைய வல்லமினாலே ஜெயித்திருக்கிறார். அவனை வெளியரங்கமான கோலமாக்கி அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கி இருக்கிறார். இப்ப நாம் தோற்கிறோம் என்றால் ஏற்கனவே தோத்த ஒருவனிடத்தில் தோற்கிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு 95% கிறிஸ்தவ உபதேசம் என்பது பிசாசை குறித்ததாகவே இருக்கிறது. பிசாசு இப்படி பண்ணிட்டான், சாத்தான் இப்படி எனக்கு செய்து விட்டான், சோதனையில் இப்படி நாங்க அப்படின்னு அவங்க அவனை குறித்தே பேசுகிறார்கள். கிறிஸ்தவத்திலே பிசாசை நீக்கிவிட்டால் பல பேருக்கு உபதேசமே கிடையாது, ஊழியமே கிடையாது. அப்படி அல்ல. we should be God centered. தேவனை நாம் மையமாக வைத்து தேவனை அறிகிற அறிவை நாம் அடைந்து தேவனை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும். அதுக்கு தான் சபை உருவாக்கப்பட்டது. அப்படி வளர்ந்தால்தான் நாம் ஜெயம் பெற முடியும். இந்த காலை வேளையில இந்த வசனங்களுக்கு நாம் முற்றிலுமாக ஒப்பு கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே சரியான பேச்சுக்களை நாம் பேசுவோம். தேவனுக்கு பிரியமான ஒரு ஜீவியத்தை நாம் ஜீவிப்போம். தேவனுக்கு ஏற்றவைகளை நாம் பேசுவோம். பயபக்தி உள்ள ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கட்டும். நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம். நாம் விசுவாசத்தை அறிக்கை செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நாம் அறிக்கை செய்து உறுதியாக நாம் காத்திருந்தால்தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வார்த்தையை குறித்து நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை குறித்து நாம் எச்சரிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்மை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காணக்கூடிய இடத்திலே சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். கிறிஸ்துவை நாம் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை செய்ய வேண்டும். இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு முற்றிலுமாக நம்மை ஒப்பு கொடுப்போம்.